friends, assalamualaikum. Welcome back to my channel sparklehomemaker. இன்னைக்கு ஒரு unboxing and review வீடியோ தான் இந்த ஒரு வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போறேன். ரீசன்ட்டா மீஷோல வந்து 4 ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். அத பத்தின full detail and ப்ராடக்ட்டோட குவாலிட்டி என்ன, பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஹானஸ்டான ரிவ்யூவா இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு ஆல் பிரஸ் பண்ணுங்க. Let's go to the video. And note the point, இந்த ஒரு வீடியோ எந்த ஒரு ஸ்பான்சர் அண்ட் பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது என்னுடைய ஓன் யூஸ்க்காக வாங்கினது. ஆக்சுவலாக ரொம்ப நாள் நம்ம ஒரு 4 ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்போம். அது ரேட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கும் ரேட்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருப்போம்ல, எப்போ ரேட் குறையுதா அப்போ நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப நாளாக வந்து நான் இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ரேட் வந்து அதிகமாக இருக்கனால இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரீசெண்டாக வந்து நல்ல ஆஃபரில் எனக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வாங்க போனது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் மாடுலர் ட்ராயர் தான் வாங்கினேன். இதில் 5 ட்ராயர் இருந்துச்சு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஓவர் த டோர் ஹேங்கர் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தது. ஆனால் ரேட் வந்து எனக்கு அதிகமாக இருந்தனால நான் வாங்கலை. இப்போ எனக்கு ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடச்சிச்சு. ஸோ வாங்கியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. அடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்னர் ஸ்டாண்டு தான் கோம்போ ஆஃபரில் எனக்கு கிடச்சிச்சு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் பேக்கிங் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. எனக்கு அதில் ஒரு லெக் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சு. ரொம்ப ஹெவி வெயிட் நம்ம வைக்க முடியாது. பட் ஓகே, இது ஒர்த் இட் ஃபார் மணி. எனக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 377 கிடச்சிச்சு. 377க்கு இது வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். 2 ஆர்கனைசர். இந்த ஓவர் த டோர் ஹேமினெட் பார்த்தீங்கன்னா 143 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிச்சு. இதுவுமே ரேட்டுக்கு வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த சைடு வேணாலும் நம்ம மாட்டிக்க முடியும். இதில் வந்து பெல்ட்டு மற்ற சின்ன சின்ன ஹேங் பண்ணுற ஐட்டம்லாம் நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஸ்டோரேஜ் ட்ராயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. அண்ட் பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்து ஓவராக இருந்துச்சு. அண்ட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்குபை பண்ணுது. ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஹெவி வெயிட்டும் தாங்குது. இதில் 5 ட்ராயர் இருக்குது. இது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து எனக்கு ரொம்ப குட்டி கிச்சன்றனால எனக்கு வந்து இடத்த அடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து நான் இதில் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வாங்கியிருந்தேன். இது கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பெட்ரூமில் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் பேபி வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு, மருந்து, அவங்களுக்கு தேவையான பவுடர், அந்த டயப்பர் அதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 658 ருபீஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த ரேட்டுக்கு வந்து கடைகளில் வந்து கிடைக்காது. கடைகளில் பார்க்கும்போது இதோட கொஞ்சம் குவாலிட்டி தான், ஒரு ஸ்டேஜ் தான் குவாலிட்டி அதிகம். ஆனால் 2000 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. எனக்கு 658 வந்து கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. இது ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்த ப்ராடக்ட்டு. எனக்கு இந்த ரேட்டு கிடைக்கும் போது நான் டக்குன்னு வாங்கிட்டேன். அண்ட் 1 மந்த்தாகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நிறைய ப்ராடக்ட் நான் அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஸ்டாண்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம் வந்து எனக்கு ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன். ஆனால் ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகம் எனக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து சேவிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த பொருள் வந்து எனக்கு வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. அதுவும் கோம்போ ஆஃபரில் கிடைக்கின்ற மாதிரி நான் வாங்கினேன். ஹெவி வெயிட்டு வந்து இந்த நம்ம இஞ்சி இடிக்கிற கல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வைக்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம வைக்க வேண்டிய பொருட்களுக்கு இது தகும். அடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு. ரொம்ப நாளாக நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் யூடியூப்காக நான் எதுவுமே வாங்கலை. ரொம்ப நாள் நான் தேடிட்டு எனக்கு ரேட்டு கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போ தான் நான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு வ்ளாக் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இதில் வந்து ஒரு லைட் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜர் ஒயர் கொடுத்துருக்காங்க, 3 லெக் இருக்குது. இது வந்து வெளியே கொண்டு போய் வ்ளாக் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு லெக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. அந்தளவுக்கு நம்மளோட ஃபோன் வெயிட்டை வந்து இது தாங்க மாட்டேங்குது ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து கிச்சனில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். இது லெக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரைபாட் வந்து இந்த கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கனால ட்ரைபாட் வந்து ரொம்ப இடத்த மறைக்குது. ஸோ வந்து இது வந்து ட்ரைபாட் என்னால் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரைபாட் வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இடம் ஆக்குப்பை பண்ணுன்னு சொல்லிட்டு வாங்கினேன்.
ஆனால் இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபோனோட வெயிட் வந்து தாங்க மாட்டேங்குச்சு. ஆனால் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு நம்ம வெளியே போய் vlog எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருந்த செல்ஃபி ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ட்ரைபாட் செல்ஃபி ஸ்டிக் எல்லாமே இந்த ஜெல்லிக்கரண்டி தான். இதை வச்சு தான் 300 ரெசிபிக்கு மேலே நான் ஷூட் பண்ணியிருந்தேன். எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆனதுனால நான் வந்து எல்லாமே ஃபோனில் வச்சு ஹேங் ஆனதை மிச்சம். இதில் பார்த்திங்கன்னா நான் ரப்பர் பேண்டை வச்சு அந்த தலைப்பாக்கத்தில் வந்து ஃபோனை ஹேங் பண்ணிடுவேன். கீழே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டப்பா வச்சு அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வாங்க முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் அச்சீவ் பண்ணிவிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு மேலே டிலே பண்ண முடியாதுன்ட்டு நான் வாங்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க.